வங்கக்கடலில் வலுவடைந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை ஒட்டிச் செல்லும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருந்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் வானிலை மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, புதுச்சேரியில் கனமழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு 3 நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும், விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த். இப்போ 9 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்போ சென்னை உள்ளிட்ட இந்த கடலோர மாவட்டங்கள்ல ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 3 மணி நேரத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறது. இது மேற்கொண்டு வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது? இன்னும் 24 மணி நேரத்திற்கு என்ன மாதிரியான மழை தொடர்பான எச்சரிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா, இது இலங்கை கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப அதிக வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இந்திய வானிலை துறையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரை நோக்கி வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைய ஆரம்பிச்சிடும். பட் அதனால நம்ம மழை பெய்யக்கூடிய அளவுகள் பெருசா மாறாது. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலா நம்ம பலத்த மழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கடலோர தமிழகத்தின் சில பகுதிகளில் மிக பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ உள்புற மாவட்டங்கள்ல மழையினுடைய அளவு எப்படி இருக்கும்? அங்க மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம பொதுவா டெல்டான் கடலோர மாவட்டங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய அடுத்த கட்ட இந்த நகர்வுகளை பொறுத்து உள்புற மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையின் மேற்கு பகுதியில், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்ட பகுதிகளில் கடல் பகுதியில பெய்யக்கூடிய மழை உட்புற பகுதிகளில் நகர்ந்து மழை மேகங்களா மழை கொடுக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகரும் போது இந்த மேக குவியல்கள் கடலோர பகுதிகளில் செலுத்தக்கூடிய மேக குவியல்கள் உட்புற பகுதிகளில் போகும். அதனால உங்களுக்கு கடற்கரையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய உட்புற பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதாவது செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தின் உட்புற பகுதிகளில் ஓரளவுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஸ்ரீகாந்த், இப்போ சென்னை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா இந்த வடகிழக்கு பருவமழை வரும்போதே நம்ம நிறைய முன்னேற்பாடுகளோடு தயாராக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த ஒரு 48 மணி நேரம் அப்படிங்கிற அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னைக்கு எப்படி மழை இருக்கும்? அதாவது அடுத்த 2-3 தினங்களுக்கு சென்னைக்கு பலத்த மழை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு கிழக்கு பகுதியில வர்ற வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் நமக்கு எப்பயுமே இருக்கும். படிப்படியா என்ன ஆகும்னா அதுக்கு மேல நகர இப்போ இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்திருக்கோம், மழை பெய்யுது, கொஞ்சம் கேப், அதுக்கப்புறம் திருப்பி மழை பெய்யுது, கொஞ்சம் கேப், அப்படி இருக்கும். இது என்ன ஆகும்னா மேல வர இந்த 2 மழை நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட நேரம் குறைய ஆரம்பிக்கும்.
மழை நிகழ்வுகளின் வலுவும் அதிகரிக்கும். அப்படிதான் நடக்கும். ஸோ இன்று நாளை 2 தினங்களுமே வந்து ஓரளவுக்கு நம்ம பரவாயில்ல நல்ல மழை சென்னை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல இரவு நேரத்துல மழையின் தாக்கம் மிக அதிகமா இருக்கக்கூடும். அதாவது காற்று குவிதல் எங்க சாதகமா இருக்கோ அங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தோம், மண்டபத்துல வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல 12 சென்டிமீட்டர் இன்று காலை பெய்தது. நாகப்பட்டினம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் 3 மணி நேரத்துல பெய்தது. அந்த மாதிரி கடலோர பகுதிகளில் கடலூர்ல இருந்து சென்னை இடைப்பட்ட கடலோர பகுதிகள் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியிலும் இன்று இரவு ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம மழை பொழிவினுடைய அளவை வந்து கணிக்க முடியும், எதிர்பார்க்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த டெல்டாவிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான பகுதிகளில் வந்து பலத்த முதல் மிக பலத்த மழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா காற்று சுழற்சி அது கிழக்கு பகுதியில் இருக்கு, இலங்கைக்கு அருகே. அதனால வந்து தொடர்ந்து மழை மேகங்களை செலுத்தப்படும். இது எப்படின்னா வந்து பகல் நேரத்துல ஓரளவுக்கு நல்ல மழை இருந்தாலும் இரவு நேரத்தில் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். ஸோ இன்று இரவு அவங்க வந்து நிறைய நல்ல மழையை எதிர்பார்க்கலாம், குறிப்பா டெல்டா பகுதிகளில். இப்போ இந்த இலங்கைக்கு அருகில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது. சில இந்த சீதோஷண தட்பவெப்ப சூழல்கள் காரணமாக இது வந்து மேற்கொண்டு வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நம்ம ஒரு புயல் போன்ற சூழலையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை இல்லையா? இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் அளவுக்கு ஒரு வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு தான் நான் நினைக்கிறேன். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். பட் அதுக்கு மேல வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா வந்து நிலத்துடன் உராய்வு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இலங்கைக்கு அருகையிலிருந்து வடமேற்கு திசையில தமிழக கரை நோக்கி வரும் வரைக்கும் நிலத்தோட ஒரு உராய்வு இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொஞ்சம் அதற்கு உட்புற மாவட்டங்களுக்கு இயல்பா மழை பொழிவு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ மேற்கு மாவட்டங்களுக்கு சில நேரங்களில் இந்த சூழல்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவுகள் அலர்ட்டும் நம்ம கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். இந்த தாழ்வு பகுதியின் மூலமாக மேற்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அரபிக்கடல் பகுதியில் ஆல்ரெடி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு, நன்கு என்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. அதனால வந்து காற்றின் சுழற்சி காரணமா வந்து இன்று மற்றும் நாளை மேற்கு உட்புற தமிழகத்தின் மேற்குட்புற பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். பட் மிக பலத்த மழை இல்ல பலத்த மழைங்கிறது எப்ப ஆகும்னா வந்து ஒரு சலனம் வந்து தமிழகத்தின் கரையை கடந்து உட்புற பகுதிகளை அரபிக்கடல் போகும்போதுதான் அதிக மழையை மேற்கு உட்புற பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் தற்போதைய நிலையில் இல்லை. பட் பல காற்றின் ஈர்ப்பு காரணமா பலத்த மழை குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.